இந்த இனிய மாலை பொழுதில் சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆரோகன் 2026 ரங்கேஸ்வரா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நர்சிங் கல்லூரி மாணவ மாணவியரே, கல்வியியல் கல்லூரி மாணாக்கர்களே, பேராசிரியர் பெருமக்களே, நர்சிங் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, நமது ஃபிசியோ ஹப்பின் முதல்வர் திரு ஆனந்த் அவர்களே, திரு டாக்டர் லோகேஷ்குமார் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பெற்றோர்களே, பத்திரிகை நண்பர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற நமது அறக்கட்டளை இயக்குநர்களே, பத்திரிகை நண்பர்களே, விழாவோடு நம் அறக்கட்டளை இயக்கத்தை முழுமையாக கொண்டு செல்கின்ற மரியாதைக்குரிய திரு பி.கே. சுப்பிரமணியம் அவர்களே, பொருளாளர் திரு வேலுசாமி அவர்களே, அனைவரையும் வருக என வரவேற்கிற இந்த நேரத்திலே மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் நமது தங்கம் புற்றுநோய் மருத்துவமனையின் நிறுவனர், தங்கம் மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர், நமக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகின்றிருக்க இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பானதாகும். அவருடன் வந்திருக்கிற மரியாதைக்குரிய தங்கம் மருத்துவமனையின் சிஇஓ அவர்களையும் இந்த நேரத்திலே இருகரம் கூப்பி மாலை வணக்கத்துடன் எல்லோரையும் வரவேற்கிறேன். அது டாக்டர் அவர்களை பற்றி வெளியில் மற்ற இடங்கள்லாம், அதாவது சிட்டியில் போய் வைத்தியம் பார்க்கணுன்னா புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்குறது எவ்வளோ சிரமன்றது, எவ்வளோ செலவாகுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் தன்னுடைய ஃபேமிலியில் இருக்க 3 டாக்டர்ஸ், அவருடைய 3 குமாரர்களையும் அவங்க வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாருமே டாக்டர்ஸ் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு புற்றுநோய் மையத்தை அதாவது பெரிய கிராமங்கள் சூழ்ந்த இந்த ஒரு நகரத்தில் அமைச்சிருக்கிறது உண்மையாகவே பெரிய விஷயம். ஏன்னா வெளியிலேருந்து செலவு பண்ண முடியாதவங்களாம் கூட, பெரிய அளவில் செலவு பண்ண முடியாதவங்க கூட இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ டாக்டர் சொன்னாங்க, விவிஐபிஸ்லாம் கூட அவங்களுடைய சொந்தக்காரங்களை வந்து இங்கே ஆகிற செலவை பார்த்துட்டு இங்கே அனுப்பிச்சு வைத்தியம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய சமூக பணி. இயற்கையாகவே ஏன்னா எங்கள் ஊருக்காரங்கனால டாக்டர் பற்றி கொஞ்சம் சொல்லணும் இல்லையா. டாக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் எங்கள் ஊரில் பிறந்த மிகப்பெரிய செழிப்பு மிக்க விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஒரு காலத்தில் ஏதாவது சொல்லுவாங்க, மோகனூரில் பெரிய பணக்காரனை என்ன எசமாரா அப்படின்னுவாங்க. மரியாதைக்குரிய திரு ராஜலிங்க மூலியார் அவருடைய மகன் அவங்களுடைய சகோதரர் என்ஜினியர் இருந்தாங்க, டாக்டர் வந்தாங்க. இவ்வளோ இருந்தும் வெளியில் போய் ஏற்காடுலையோ கொடைக்கானலையோ படிக்கலை. எளிமையின் சின்னம் டாக்டருடைய அப்பா. விவசாயிகளாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சிம்பிளான மனிதர். யாரையும் நீங்கள் ஒரு சின்ன பையனை கூட வாடப்படன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ மரியாதைக்குரியவங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது அவங்கள்ட்ட ஒரு விதைப்பொருள், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு விதை நெல் வாங்கினேன் அவங்ககிட்ட. அப்போ அதை குறைச்சி கொடுத்துடக்கூடாதுன்றதுனால அந்த வல்லம்னு சொல்லுவாங்க, ஒரு 4 படி பிடிக்கிற அந்த இதில் போட்டு அளவு போடுறப்ப குறைஞ்சிடக்கூடாது, நம்ம கொடுக்குறது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது வழக்கமாக செய்கிறதாம்மா, எனக்கு தெரியாது. அவங்க ஆள் சொன்னார், இது எப்பவுமே முதலாளி சொல்கிறதுங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க, நாங்களே செஞ்சுருவோம், கொஞ்சம் சேர்த்து போட்டு தான் அனுப்புவாங்களாம். அதாவது அத்தகைய பண்பாளர், மிக 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 மரியாதைக்குரிய மனிதர். ஆன்மீகத்திலே ஆகட்டும், மற்ற எந்த விஷயங்களே ஆகட்டும், அவங்கள எல்லா விதத்துலையுமே உயர்ந்த பண்பாளர்கள். டாக்டர் முடித்து வந்த பிறகு நாமக்கல்ல கிளினிக் ஆரம்பித்து
இன்றைக்கி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை, மருத்துவ சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு முதல்ல எல்லாருடைய ஒரு கைத்தட்டலையும் வணக்கத்தையும் சொல்லிக்கலாம். இப்போது அதாவது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்றது கல்வி கற்ற எல்லாருக்குமே பொதுவான விஷயந்தான். ஆனால் நீங்கள் செய்ய போகிறது இப்போ நம்மகிட்ட இருக்க கல்வியல் ஆகட்டும், நர்சிங் ஆகட்டும், எதுவும் செவிலியர் பணியாகட்டும், எதுவாகட்டும், நீங்கள் கற்கிற கல்வி வந்து முழுமையாக எல்லாருக்கும் பயன்படணும். அது சேவையாக இருக்கிற தொழில். இப்போ டாக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் வச்சுருக்க எல்லாமே கோர்ஸுமே வந்து சர்வீஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். சர்வீஸ் அதனோடு கூடிய முழுக்க சர்வீஸ் பண்ணிட முடியாது. சர்வீஸு மருத்துவங்கிறது சேவையோடு சேர்ந்த தொழில் தான் அது. சேவை மனப்பான்மை அதிகம் உள்ளவங்களால் அதை எப்படி கையாள முடியும்னு தெரியும். அதனால் இன்றைக்கு இருக்கிற நிலையில் கற்க கசடரங்கிறது தெளிவாக கற்றுக்கிட்டு, தீர்க்கமாக தெரிஞ்சுக்கிட்டு, உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு, உங்களுடைய சேவையிலையும் தொழிலையும் சிறப்பாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நம்மளுடைய கனவு நாயகர் திரு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு 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 சின்ன ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்கு ஒரு இது சொல்கிறாங்க பாருங்கள். மாணவர்களுடைய அறிவு கூர்மை எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு அவங்கள வந்து எல்லாருமே ஜனாதிபதி தேர்தலில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நிற்கணுமா வேண்டாமான்ற ஒரு டைலமா இருக்கப்போ அவங்க கலாம் அவர்கள் வந்து இது போகிறாங்க, குஜராத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனந்தப்பூர் அப்படின்ற ஸ்கூலுக்கு, ஆனந்தபூரில் ஆனந்த ஆலயன்ற ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. வழக்கமாக டாக்டர் அவங்க பேசுகிற போது என்னென்னா முதல்ல இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி பேசிவிட்டு கலந்துரையாடல் தான் பெரும்பாலும் குழந்தைகிட்ட பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு குழந்தை செனகல்னு ஒரு பொண்ணு, எல்லோரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன டாக்டர் கலாம் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்தியாவின் முதல் எதிரி யார் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரும் ஆளாருக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. பக்கத்து நாடு எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு பொண்ணு, செனகன்ற ஒரு பொண்ணு மட்டும் எழுந்துச்சு, நம்மளுடைய வறுமையும் வேலையில்லா திண்டாட்டம் தான் நம்மளுடைய முதல் எதிரி அப்படின்னு ஒரு +2 படிக்கிற பொண்ணு சொன்னாங்களாமா. அந்த டாக்டர் அவங்க அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ஏதாவது தேர்தல் நிற்கலாமா வேண்டாமன்ற போது சமூக தொண்டாகவும் சேவையாகவும் இருக்கணும்னா நம்ம இந்த பதவி ஏற்கிறது தப்பு இல்லைன்னு சொல்கிறது முடிவெடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஒரு ஐஐடியில் ஒரு இதில் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ அந்த செனகல் சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு இது பண்ணு. அதே மாதிரி அவங்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு அந்த பொண்ணை வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் அழைச்சிருந்த போது அந்த பொண்ணை அழைச்சிருந்தாங்களாமா. அதாவது அறிவு கூர்மைங்கிறது மாணவர்களிடத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை வந்து பயன்படுத்துகிற விதமும் வெளிக்கொண்டு வர விதம் தான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி இப்போ வந்து கலாம் அவர்கள் வந்து யாரையாவது ஒருத்தர் முன்மாதிரியாக வச்சுக்கின்றாங்க. நீங்கள் எவ்வளோ அறிவு சார்ந்தவங்களாக இருந்தாலும், அறிவு கூர்மை உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களை வந்து யாராவது ஒருத்தர் முன்மாதிரியாக வச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து சிவசுப்ரமணியர்னு ஒரு டீச்சரும், காலேஜில் வந்து அப்பாதுரைன்னு ஒரு ப்ரொஃபஸரும், இதில் வந்து விக்ரம் சாராபாய் அவருடைய அதாவது விஞ்ஞானி ஆன பிறகு அவருடைய முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டது வந்து விக்ரம் சாராபாயின்ட்டு. அதனால் வந்து நீங்கள் படிக்கிறப்போ உங்கள் டீச்சர்ஸையோ அல்லது வேறு யாரை நீங்கள் இப்போ இதாக இருக்கவங்க நைட்டிங்கேலையோ டீச்சர்ஸில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி உங்களுடைய மனசில் யாரை உங்களுக்கு வந்து முன்மாதிரி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லி கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது மாணவர்களுக்கான அறிவுரையில் இது ஒன்றாகும். அதாவது குழந்தைகள் வந்து தைரியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். இத்தாலியில் ஒரு பையன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அவன் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அங்கே அவனுக்கு வந்து அதுக்கு வைத்தியத்துக்கான வசதி இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறான். ஏன்னா இத்தாலியில் முழுக்க உங்களுக்கு கிறிஸ்டியன் இது இல்லையா, அவங்களுக்கு வந்து போப்பு தான் எல்லாமே. உடனே என்ன பண்ணால் நமக்கு எல்லாமே போப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் அம்மாகிட்ட சொல்லாமே ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறான் போப்புக்கு. என்னுடைய அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்காக எனக்கு ஒரு 37 லிபி தேவைப்படுது, அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய இதெல்லாம் அவங்ககிட்ட பேசக்கூடாதுப்பா, வேணான்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க தானே நமக்கு கடவுள் மாதிரி அவங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். உடனே அடுத்த நாள் ஒரு வாரத்தில் ஒரு லெட்டர் வருது, என்னை வந்து நீ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க போகிறான். அங்கே போனோடனே அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இந்த பையனை எதுக்கு இவர் சந்திக்கணும்னு நம்ம போப்பு விரும்புகிறாங்கன்னு தெரியலையான்னு நினச்சிட்டு இருக்காங்க. போனோடனே அவங்க கோட் பாக்கெட்லேருந்து ஒரு 20 லிபி எடுத்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தோடனே அதை வாங்கிட்டு ஒரு மாதிரி பார்த்தோன்னே
எனக்கு இது போதாதே அப்படின்னு சொன்னோடனே இன்னொரு 20 கொடுத்துருவாங்க, 40 கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே தயங்கிட்டே வாங்கிட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டு சரின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அந்த பையன் வந்துடுறான். அடுத்து மறுநாள் காலையில் அந்த பையன் மறுபடியும் போகிறான். போயிட்டு எதுக்காகப்பா இன்னும் தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க போப். இல்லை நான் உங்கள்கிட்ட அந்த மீதி இருக்க 3 ரிவ்யூ கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி அதாவது அப்போ வந்து அந்த போப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போகிற அந்த ஸ்கூல்லேயே ஆகட்டும், எங்கே ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் எங்கே பேச போனாலும் இந்த சிறுவனை ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்களாமா. முதல்ல தைரியம் வேணும். அதாவது யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், அது சரியானதாக இருக்குமா இல்லையாங்கிறத தெளிவாக யோசனை பண்ணி தைரியமாக பேசணும். அதே நேரத்தில் அது நேர்மைங்கிறது அந்த தேவைக்கு போக மீதி இருக்கிறத திருப்பி கொடுக்கல அந்த நேர்மை. அது மாதிரி அதாவது நேர்மையும் தைரியமும் நேர்மையும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த உதாரணத்துக்கு அந்த இதை சொன்னேன். எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று உங்களுடைய பணியிலும் சிறக்க இந்த நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.